குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் சமத்துவ பள்ளத்தாக்கு, நீதியும் நேர்மையும். ஒரு அழகான பச்சை பசேல் என்ற பள்ளத்தாக்கில் எழில் என்ற மானும் அதிரன் என்ற கரடியும் நண்பர்களாக இருந்தனர். அவர்கள் இருவரும் தினமும் மாலையில் ஓடிப்பிடித்து விளையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஒரு நாள் அவர்கள் ஒரு புதிய இடத்தை கண்டுபிடித்தனர். அங்கே ஒரு வழுவழுப்பான பெரிய மரக்கட்டை சரிவாக கிடந்தது. அதை பார்த்ததும் இருவருக்கும் உற்சாகம் தொற்றிக்கொண்டது. இது ஒரு சிறந்த சறுக்கு பலகை என்று எழில் துள்ளி குதித்தாள். அதிரன் தனது பெரிய உடலை பயன்படுத்தி எழிலை வழிமறித்தான். நான் தான் உன்னை விட பெரியவன், அதனால் நான் தான் முதலில் சறுக்குவேன் என்று கூறி அவளை பின்னுக்கு தள்ளினான். எழில் தடுமாறி புல்வெளியில் விழுந்தாள். அப்போது அருகிலிருந்த ஒரு மரக்கிளையில் அறிவன் என்ற பெரிய ஆந்தை வந்து அமர்ந்தது. அதிரா, இது சரியல்ல. விளையாட்டில் வலிமை முக்கியமல்ல, நேர்மைதான் முக்கியம் என்று அறிவன் கம்பீரமான குரலில் கூறியது. அறிவன் தனது சிறகுகளுக்கு இடையில் இருந்து ஒரு அழகான மரக்குழாயை எடுத்தது. விளையாட்டில் அனைவருக்கும் சம உரிமை உண்டு. நாம் நேரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அது எழிலிடம் விளக்கியது. அதிரன் தனது தவறை உணர்ந்து வெட்கப்பட்டான். அவன் சறுக்கு மரத்திலிருந்து கீழே இறங்கினான். என்னை மன்னித்து விடு எழில், நான் உன்னை தள்ளியது தவறு. இப்போது நீ முதலில் சறுக்கு என்று அன்புடன் கூறினான். முதலில் எழில் உற்சாகமாக சறுக்கி விளையாடினாள். அறிவன் மரக்குழாயை தட்டி நேரத்தை அளவிட்டது. இந்த ஓசை நிற்கும் வரை உனது முறை என்று அறிவன் சொன்னது. ஓசை நின்றதும் எழில் சறுக்குவதை நிறுத்தினாள். அவளுக்கு இன்னும் விளையாட ஆசையாக இருந்தாலும் விதியை மதித்தாள். நேரம் முடிந்துவிட்டது அதிரா, இப்போது உன் முறை என்று கூறி வழிவிட்டாள். இப்போது அதிரன் சறுக்கி விளையாடினான். முறையை பின்பற்றி விளையாடுவது அவனுக்கு தனி மகிழ்ச்சியை தந்தது. அறிவன் நேரத்தை கவனித்துக் கொண்டே அவனுக்கு உற்சாகம் அளித்தது. அப்போது கனி என்ற ஒரு சிறிய அணில் அங்கே வந்தது. நண்பர்களே, நானும் உங்களுடன் சேர்ந்து சறுக்கி விளையாடலாமா என்று பயந்த குரலில் கேட்டது. எழில் கனிக்கு அருகில் சென்று அவளை வரவேற்றாள். அதிரன் சொன்னான், நிச்சயமாக கனி. நீதி என்பது அனைவருக்கும் சமமானது. இப்போது நாம் நேரத்தை 3ஆக பிரிப்போம் என்றான். அறிவன் அதை ஆமோதித்து மீண்டும் விதிகளை விளக்கியது. எழில், அதிரன் மற்றும் கனி ஆகிய மூவரும் முறைப்படி விளையாடினார்கள். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்தும் விதிகளை மதித்தும் விளையாடியதால் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் மகிழ்ச்சி பொங்கியது. குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.